இது உங்கள் ராகம் ரேடியோ. நான் உங்க சினி சைக்கோ மோசு. இன்னைக்கு நம்ம சினி நியூஸ்ல பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகுபலி 2 ரிலீஸ்க்கு அப்புறமா வாண்டட் ஹீரோஸ் லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறாரு நம்ம பிரபாஸ். இவரை வச்சு ஒரு படமாவது டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பிலிம் மேக்கர்ஸ்க்கு ஆசை வந்திருக்கு. இவர்கிட்ட போயிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க கேட்டிருக்காங்க. அவர் அந்த ப்ராஜெக்டை வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த ப்ராஜெக்ட்ல பிரபாஸோட மதிப்பு 18 கோடியா. எவ்வளோ? 18 கோடியா. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா, 1 கோடி. இதுல இருந்து என்ன தெரிய வருது? அவர் செலக்டிவா தான் ஸ்கிரிப்டை சூஸ் பண்றாரு. அதனால தான் பாகுபலி மாதிரி நிறைய நல்ல படத்தை சூஸ் பண்ணிருக்காரு போல. என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலன் இருக்கு. ஊரோடு சேர்ந்து வாழுங்க. ஹீரோஸ்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாடுறவங்க எல்லாம் ஹீரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல தெலுங்குல லெஜெண்டரி ஆக்டரான பாலகிருஷ்ணா அவர் படத்துக்கு பாட்டு பாடியிருக்காரு. 101வது படமான இவர் இப்போதான் முதல் முறையா பாட்டே பாடியிருக்காரு போல. பாவம், அவரும் கெட்டு போயிட்டாரு. சிம்புக்கு என்னாலதான்டா தொல்ல, ஆனந்த தொல்ல, ஆனந்த தொல்ல, தொல்ல ஆனந்த தொல்ல, ஆல் இந்தியாக்கே தொல்ல. டேய், இப்படியே பேசிட்டு இருந்த ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். ஆமீர் கான் அவருடைய சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு படத்தை முடிச்சிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம்ல நடிக்க போறாராம். பெரிய பட்ஜெட்ல எடுக்க போறாங்களாம். இந்த படத்துல ஆமீர் கான், அமிதாப் பச்சன், கட்ரினா கைஃப்லாம் லீட் ஆக்ட்ரஸ் பண்ண போறாங்களாம். எல்லாரும் பாகுபலி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிற மாதிரி என் காதுல ஒலிக்குது. பட் மை நேம் இஸ் நாகராஜ சோழன், எம்ஏ, son of ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், தஞ்சாவூர். தமிழ்நாடு பிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில், அதாவது தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தி இருக்கு. அதாவது தலைவர் விஷால் அவர்கள் தயாரிப்பாளர் ஆபீசர் டி நகருக்கு மாத்தி வச்சிருக்காராம். இதுதான் அந்த பெரிய மாற்றம். எப்படியா புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தியேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுள்ள எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசா கண்டுபிடிக்கிறது தான். விவேகம் டீசர் ஒரு நாள்ல 5 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கு. கபாலி போன்ற பெரிய படத்தோட ஆக்ட்ரஸோட ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணிருக்கு. உங்களின் வாழ்த்துக்களால் உயிர் கொண்டு எழுந்து விட்டு வாழ்த்திய மனங்களுக்கு என் வாழ்க்கையை வழங்கிவிட்டு. இது வரைக்கும் 3.8 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கு இந்த படத்தோட டீசருக்கு. அப்படி இந்த படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய படத்தோட கலெக்ஷன் ரெக்கார்டோட பிரேக் பண்ண வாழ்த்துக்கள். நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, வாராத வெற்றி என்னிடம். சோ இதுக்கு மேல நான் பேச விரும்பல. எப்பவும் சொல்ற மாதிரி சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல். அதுல இருந்து நான் உங்களுக்கு சின்ன சின்ன மீனா எடுத்து வந்துறேன். அதை நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடுறீங்களோ இல்ல குழம்பு வச்சு சாப்பிடுறீங்களோ. Until this is Cine Psycho, signing off. Stay tuned to Ragam Radio.